டவுட் எல்லாத்துக்குமே இருக்கும். ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார்? ஆக்சுவலாக கோல் இல்லாதவன் மனுஷனே இல்லை அப்படிங்கிறதெல்லாம் ஓரளவுக்கு உண்மை தான். ஏதாவது ஒரு கோல் இருக்கணும்ல. இப்போ சின்ன வயசில் என் பொண்ணுகிட்ட ஃபஸ்ட்டு கேட்டப்போ என்ன ஆக போகிறேன் அப்படின்னு கேட்டேன். டீச்சர் ஆக போகிறேன் அப்படின்னு சொன்னிச்சு. அதுக்கு ஏதோ ஒரு டீச்சர் அப்போ பிடிச்சிருக்கும் போல் இருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் பார்த்தா போலீஸ் ஆகிறேன்னு சொல்லிட்டு இருந்தாப்புல. ஒரு மாதிரி எங்கேயோ வெளிநாட்டுக்கு போயிருந்தப்போ தண்ணியை கீழே ஊற்றிட்டா அப்போ அங்கே ஒரு போலீஸ் பார்த்தார். அவர் உன்னை பிடிக்க போகிறான்னு சொன்னதுனால அதுலேருந்து பயம் போலீஸை பார்த்தா. அதுக்கப்புறம் வேறு எங்கே போனாலுமே சென்னையிலேயுமே சொல்லுவோம் அந்த போலீஸ் கிட்ட சொல்லியிருப்பார் உன்னை பிடிச்சிருவார் அப்படிமோ. அதனால் ஒரு வருஷம் போலீஸ்க்கு பயந்துக்கிட்டே இருந்தப்போ அவளுக்கு தெரிஞ்சிருச்சு போலீஸ் ரொம்ப பவர்ஃபுல் போட்டுக்குன்னு கொஞ்ச நாள் நான் போலீஸ் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாப்புல. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறேன், இல்லை நான் சும்மா இருக்கலான்னு இருக்கேன்டா. அப்போ என்ன பண்ணுவேன்னா நான் பழமுதிர் சோலைக்கு போவேன், ஆப்பிள் வாங்குவேன், ஃப்ரிட்ஜில் வச்சு கட் பண்ணி சாப்பிடுவேன் அப்படின்னு. காசுக்கு என்ன பண்ணுவேன், அப்பா ஆஃபீஸ்லேருந்து எடுத்துக்குவேன் அப்படின்னு. ஓகே, கோல் மாறிக்கிட்டே இருக்கும். கோல் மாறிட்டே இருக்கலாம், தப்பே இல்லை. ஏன்னா இதுதான் கோல் அப்படின்னு நீங்கள் சின்ன வயசில் ஃபிக்ஸ் பண்ணுறதுல ஒரு அட்வான்டேஜ் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. இது கொஞ்சம் பழைய ஐடியாலேருந்து வேறு மாதிரி இருக்கலாம். பட் நான் அப்படி தான் நம்புகிறேன். உங்கள் கோல் மாறிக்கிட்டே இருக்கும். ஏன்னா உங்கள் எக்ஸ்போஷருக்கு ஏற்ற மாதிரி மாறும்ல. காலம் மாற 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 வாய்ப்புகள் மாற 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 அந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிறதுக்கான ஒரு ஓப்பன் ஸ்பேஸையும் நீங்கள் வச்சுக்கணும். ரிஜிடாக பல்ல கடிச்சிக்கிட்டு இதுதான் என் கோல், அதை தாண்டி நான் வரவே மாட்டேன்னா நீங்கள் 7 வயசில் வச்ச கோல் 15 வயசில் காலாவதி ஆயிரும் இல்லையா? முன்னாலாம் கூட ஒரு 7 வயசில் வச்ச கோல் 20 வயசுலாம் காலாவதி ஆகும். ஏன்னா உலகம் அவ்வளோ வேகமாக தான் மாறிச்சு. இப்போலாம் ஒரு செல்ஃபோனை வாங்கிட்டு வெளியில் வரையிலே சொல்கிறாங்க, இல்லைப்பா ஆப்பிள் அடுத்த எடிஷன் வெளியிட்டாங்க, நீ வச்சிருக்கிறது பழைய ஃபோனுங்கிறான். நம்ம 1,45,000 வாங்கினவன் அவனே ஆஃபர் போனால் 1 லட்ச ரூபா 40,000 கூட கொடுத்து வாங்கியிருப்போம். அப்போ வேண்டாரா மோர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவைலபிள் பிஃபோர். எனக்கு ஏன்னு ஒரு டெக்னாலஜி உள்ளே வருது அப்படின்னா நான் இதை தான் படித்து வைப்பேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அடுத்த டெக்னாலஜியவோ அல்லது புதிய வாய்ப்புகளையோ கவனிக்க முடியாமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதீதமாக கோல் செட் பண்ணேன் அதிலே தான் நிற்பேன் அப்படிலாம் இருக்கக்கூடாது. அதில் சின்ன லிபர்ட்டி இருக்கணும். உங்களுடைய கோலை மெருகேற்றி கொள்ளவோ அல்லது மாற்றிக்கொள்ளவோ அல்லது ஒரு கட்டத்தில் அப்போ அது பெட்டராக இருந்துச்சு பின்னால் அது பெட்டராக இல்லை, ஏன்னா காலம் மாறிச்சு, என்னுடைய எக்ஸ்போஷர், நான் சந்தித்த மனிதர்கள், அது எனக்கு கிடைத்த கல்வி, எனக்கு கிடைத்த வாழ்க்கை ஒரு வேறு அறிவை தந்திருக்கு அப்படின்னா நீங்கள் உங்கள் கோலை மாற்றிக்கலாம், தப்பு கிடையாது. ஒன்றே ஒன்று என்னென்னா வெறும் கோலே இல்லாமல் இருக்கக்கூடாது. அது ஒரு பிரச்சனை இருக்குது. என்னதுக்கு இருக்கவங்க ஏதோ சின்ன பிள்ளை நான் ஒன்றுமே பண்ண போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் அது கதை வேறு. ஆனால் ஒரு அடல்ட்டாக நீங்கள் வந்த பிறகும் கூட ஒரு சின்ன இலக்குகள்லாம் இல்லைன்னு வச்சுக்கலேன், நம்ம போகிறது பர்பஸ் ஆஃப் லைஃப் இருக்காது. இக்கிகாயில் அழகாக சொல்லுவான், நீ காலையில் ஏன் எந்திரிக்கிறங்கிறதுக்கு ஒரு காரணம் வேணும் அப்படிம்பாங்க. அந்த புக்கு ஒன்று படிச்சிங்கன்னா இக்கிகாயினா ஒரு ஜப்பானிய வாழ்க்கை முறையை பற்றின ஒரு நல்ல புத்தகம், முடிஞ்சால் பாருங்கள். அதில் நீ காலையில் எந்திரிக்கிறதுக்கு என்ன ஏதாவது ஒரு காரணம், there must be a reason to wake up early. நீ காலைல சீக்கிரம் எந்திரிக்கிறேன்னா ஒரு அந்த நாள் பற்றின ஒரு சந்தோஷம் இருக்கணும்ல. அப்போ ஏதோ ஒன்று இருக்கணும், இன்றைக்கி இதை பண்ணணும். என்னை பொறுத்த வரைக்கும் டே கோல்ஸ் ஆர் பெட்டர். இன்றைக்கி இதை பண்ணணும், நாளைக்கு இது பண்ணணும், மறுநாள் காலையில் இதை பண்ணணும், அப்படி ஒரு கோல்ஸ் வச்சுக்கோங்க. தட்ஸ் பெட்டர். கோல்ஸ் இருக்கணும், ஆனால் அந்த கோலே உங்களை முடக்கிடக்கூடாது. இன்றைய காலகட்டத்துக்கு இது ரொம்ப முக்கியம். 15 வருஷத்துக்கு முன்னால் கேட்டிங்கன்னா அது இப்படி சொல்லிப்போனான்னு தெரில. ஆனால் இன்றைக்கி கேட்டிங்கன்னா உங்கள் கோல்ஸ் இருக்கிறது நல்லது, ஆனால் கோல்ஸே உங்களை முடக்கிடக்கூடாது. ரீசெண்டாக நீங்கள் நல்ல ஒரு செக்மெண்ட் நிறைய பேர்